இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/9/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 1 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 6 மணி ஷோவில் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம வந்து என்ன கொடுத்தோன்னா இருங்க ஒரு நிமிஷம் நம்பரை கொடுத்தாரு, என்ன நம்பரை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி 28,747 இது வந்து நமக்கு 1 மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு, சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து 55,998 சரிங்களா. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 86,807 சரிங்களா. இதில் நம்ம என்ன சொன்னோன்னா 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தாங்க வரும். 6 மணிக்கு நம்ம சூப்பராக சொன்னோம். சி போர்டு யாருக்காவது 8ஆம் நம்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு யாராவது வீடியோ போய் பாருங்கள். 8ஆம் நம்பர் பக்காவாக வந்து விழுகும், அதிகமாக வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் நமக்கு செம்மையாக ஒரு வின்னிங் கிடச்சிது. 8ஆம் நம்பரை போக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சி போர்டு மேட்ச் ஆகும், செம்மையாக மேட்ச் ஆகும். 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் நீங்களே யோசிக்கவே முடியாது, அந்தளவுக்கு தான் வந்திருக்கும், வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க, சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பும் ஆதரவும் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இன்றைக்கி கூட நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க போல இருக்குது, அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா. ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறாங்க, உங்களுடைய ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கு கண்டிப்பாக மேலும் மேலும் உங்களோட நிறைய உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம எதிர்பார்த்தோம். அதே தான் நமக்கு 8 மணியே கூட நம்ம விட்டுருவோம். 8 மணி கூட நமக்கு அந்தளவுக்கு ஒஸ்ட்டான வின்னிங் தான். 8 மணிக்கு நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம எடுக்கும் போது தான் உங்களுக்கு இன்னும் வின்னிங் எஃபெக்டிவாக வரும்னு நம்ம சொன்ன முடியாது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நமக்கு சாலிடான ஒரு வின்னிங்காக செம்மையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு, சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6/9/2024 என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆல் போர்டில் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். நானும் எவ்வளவோ எஃபெக்ட்லாம் போட்டுட்ருக்கேன், பட் எல்லாமே மிஸ் ஆகி போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம தைரியமாக மறுபடியும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நம்ம பக்கமாக கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு நான் எவ்வளோ நெருக்கமாக கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். வெயிட் மட்டும் பண்ணுங்கள் போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பக்கமாக கொடுக்குறது ரொம்ப ஈஸி கிடையாது. எக்ஸாக்டாக நான் நிறைய கணக்கு போட்டு தான் கொண்டு வரேன், சும்மா ரேண்டமாக கொண்டு வரதில்லை. நம்ம பழைய மாதிரினா சொல்லவே வேணாம், டக்கு 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 டக்குன்னு வந்துடுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி இப்போ வரதில்லை. இப்போ வந்து அடிக்கிற நம்பரும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒஸ்ட்டாக தான் அடிக்கிறாங்க. ஏன்னா முதல்ல அப்படி கிடையாது. டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மெட்னா இந்த ஃபார்மெட் அப்படியே ஃபாலோ பண்ணியே கொண்டு வருவாங்க, அந்த மாதிரி தான் வரும். அப்போ இப்போ அது மாதிரி வருதா அப்படின்னா இல்லை, இப்போ டோட்டலாகவே மாறி தான் வருது. ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக தெரியும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே பாருங்கள் 747 வந்துருச்சா, அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா 7 நம்பர் கொடுத்துட்டாங்களா. அதே மாதிரி 8ஆம் நம்பர் பாருங்கள் எங்கே கொடுத்து எப்படி அது ஒரு ட்ரா எப்படி மாறுதல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா. மேலே இருக்கிற நம்பர் கீழேயும், கீழே இருக்கிற நம்பர் கீழேயும், அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் கீழேயும் கொடுப்பாங்க. அப்படி மாற்றி ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது, சரிங்களா. அப்போது நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. மேலே என்ன கொடுத்துருக்காங்க 555 கொடுத்துருக்காங்க. அப்போ 5ஆம் நம்பர் தான் நமக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆகணும். ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 8க்கு 5ங்கிறது கொஞ்சம் சாலிடான நம்பர் தானே இல்லையா. 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அப்படி விழுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 8ஆம் நம்பரை விட பெரிய நம்பர் 9ஆம் நம்பர் தான், சரிங்களா. அதை விட பெருசு போகிறத விட அதை விட சின்னதாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் 8ஆம் நம்பரே பெரிய நம்பர் தான். இப்போ 8ஆம் நம்பரோட பெரிய நம்பர் வந்து 9ஆம் நம்பர் தான் வைக்கணும், வேறு எதுவும் இல்லை. அதுக்கு மேலே பெருசும் கிடையாது. அப்போது நமக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, எப்போயுமே 8ஆம் நம்பர் வந்து என்ன கொடுப்பாங்க, ஒன்று அதிகமாக 5ஆம் நம்பர் கொடுப்பாங்க, சரிங்களா. அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அதுதான் வந்து எப்போயுமே கொடுப்பாங்க. 5ஆம் நம்பர் 8க்கு 5 5க்கு 8ன்னு கொடுப்பாங்க. அப்போ 5ஆம் நம்பர் கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 5 கிட்ட தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 5 கிட்ட கொடுத்தாங்கன்னா அப்போ 8க்கு 5ன்னு கொடுப்பாங்க. 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர். ஏன் 2ஆம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எப்போயுமே 2ஆம் நம்பர், அதாவது 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா. அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி மேலே கொடுக்கப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா 7க்கு 8ங்கிற நம்பர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. நம்ம தான் நேற்று சொன்னோம் இல்லையா, அதாவது 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவும் சி போர்டில் கொடுப்பாங்க நம்ம சொன்னோம். அதே மாதிரி ஆடினாங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ராவல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதே சேம் டைம் நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா நான் வந்த நம்பரே திரும்ப கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி தான் கொடுத்துருப்பேன். அதிகமாக பாருங்கள். இப்போ 7க்கு 8 8க்கு 7 அடிக்காங்களா. இப்போ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரும் நமக்கு சி போர்டில் நம்ம நேற்று கொடுத்தது அதான் கொடுத்தோம். 6 மணி ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன கொடுத்தோம், 7க்கு 8 தான் வரணும், வேறு எதுவும் வராது, நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் திரும்ப நம்ம அதே மாதிரி நம்ம அதாவது 6 மணி ரிசல்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம்னா நம்ம திரும்ப என்ன கொடுத்துருப்போம், 7ஆம் நம்பர் தான் கொடுத்துருப்போம். 7ஆம் நம்பரும் 8க்கு 7ன்னு திரும்ப கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கணக்கு அப்படி வராது. ஏன்னா நம்ம 2 ட்ராவுக்கு ஒட்டுக்கல்ல வீடியோ போட்டுக்கிறோம். அப்போ
அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வின்னிங் வரும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். இப்படி என்னைக்காவது நாளைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே மேட்ச் ஆயிரும். ஆனால் இந்த வாட்டி மேட்ச் ஆகலை நமக்கு. ஏன்னா 8 மணி ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப லாங். 8 to 8 தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் இது அப்படி லாங் இல்லை, 1 to 1 தான், அவ்வளோதான். சரிங்களா? அது மாதிரி தான் வருது. சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். ஏன்னா 8 மணிக்கு நம்மளால் வீடியோ போட முடியாது, அதனால தான் 8 மணி ரிசல்ட்டையும் சேர்த்து போடுறோம். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு நாளைக்கு 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குங்க. நாங்கள் 0க்கு 8 வருமானம், 0க்கு தான் 8ஆம் நம்பர் வரணும், அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் அப்படின்னு காமிக்குது. ஏன்னா 0வை இப்போ ஒரு 0 வந்திருக்குல்ல, அப்போ அந்த 0வை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 8ஆம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குது. சரிங்களா? இல்லைன்னா சொல்ல முடியாது. 8ஆம் நம்பருக்கு ஏன்னா 5க்கு 8ன்னு வந்துருச்சுன்னா 0க்கு 8ன்னு வந்துடும், 8க்கு 0ன்னு வந்துடும். அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். நம்ம அதாவது 8ஆம் நம்பருக்கு எந்த அளவுக்கு 5ஆம் நம்பர் வருதோ அதே சேம் அளவுக்கு 8ஆம் நம்பருக்கு 0வும் 0க்கு 8ஆம் நம்பரும் கண்டிப்பாக வராமல் போகாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி மெத்தேடு வருது, ட்ரை பண்ணி பாருங்கங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு அதிகமாக தோணுது. உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4ஆம் நம்பர். இன்னும் 0க்கு 4 வருமானா கண்டிப்பாக 0க்கு 4 வரும். ஏன்னா 9க்கு 4ன்னு வந்திருக்கு இல்லையா, 9க்கு 4ன்னு வந்திருக்கு, 5க்கு 4ன்னு வரும், 4க்கு 5ன்னு வரும் இல்லையா. அந்த மாதிரி வந்தாலே நமக்கு 0க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். ஏன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9க்கு 0ன்னு வந்திருக்கு. 9க்கு 0ன்னு வந்தாலே மறுபடியும் எதை கொடுப்பாங்க, 0க்கு 4ங்கிற நம்பரும் இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 9க்கு 0, 0க்கு 9ன்னு வந்துட்டாலே அதே மாதிரி 0க்கு 4ஆம் நம்பரும் அங்கே சாத்தியமான நம்பர் தான் இல்லையா, அதை மாற்ற முடியாது. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பார்த்துங்க. இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். சரிங்க? இப்போ நான் கொடுத்தங்கறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டு வந்து நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொடுக்குறோம். ஏன் 3ஆம் நம்பர் வருதுன்னா 7க்கு 3ங்கிறது தான் எப்போயுமே எவர்கிரீன் நம்பர். அந்த மாதிரி எவர்கிரீனாக வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு 3ஆம் நம்பர் 7க்கு 3 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், 583 அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0வும் நமக்கு இங்கே திரும்ப ப்ளே ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அதாவது 240 அந்த கணக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நாளைக்கு ஆல் போர்டு என்னங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 583ங்கிற நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால் இந்த நம்பர் 583 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வேறு ஏதாவது மாறி இருக்குது, கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? நான் இன்னும் பக்கமாக வர அன்றைக்கி இதுதான் வரப்போகுது, அதான் வரப்போகுதுன்னு ஓப்பனாக சொல்லுவேன். அந்த டைமில் நீங்கள் ஃபுல்லாக வச்சுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வர்ற கணக்கு மாறிடுமா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. நான் இது வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன்னா ஒரு 100% ஸ்ட்ராங்காக கொடுக்க மாட்டேன். நான் வேறு மாதிரி கொடுத்த டைம்லாம் இருக்குது. நீங்கள் 80% 90% நீங்கள் ஸ்ட்ராங்காக வருங்க, இதுதான் வரும், நீங்கள் வேறு எதுவும் வராதுன்னு சொன்னால் அந்த மாதிரி வந்துடும். ஆனால் அப்படி வந்து நம்ம சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் நெருக்கமாக கொண்டு வரேன். அதனால் நிறைய சார்ட்டெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சார்ட் மறுபடியும் நான் போடணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு புடிக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த புடி நழுவி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை பிடிக்கிறது ரொம்ப சிரமம். எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி ஒன்று சேர்த்து இறுக்கமாக பிடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், கட்டாயமாக நம்ம கொடுப்போம். ஏன்னா நம்ம எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சார்ட்டை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த சார்ட்டை ரெடி பண்ணுற அளவுக்கு நமக்கு அதில் ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்போது நம்ம இப்போ இந்த 4-5 மாதமாக அதை விட்டுட்டோம். நம்ம இந்தந்த நம்பருக்கு இந்தந்த நம்பர் மேக்ஸிமம் செட் ஆகும் அப்படிங்கிற அந்த கணக்கு வச்சுருந்தோம் அந்த டியரில். அது இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ அந்த சார்ட்டு மறுபடியும் நமக்கு அதை நம்மளே மறந்துட்டோம். அந்த சார்ட்டை எப்படி எடுத்தோம், எப்படி போட்டோங்கிறது எனக்கே ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் நம்ம அன்றைக்கி போட்டது அருமையாக போட்டிருந்தோம் அந்த சார்ட்டு. ஆனால் அந்த சார்ட்டு நம்ம எப்படி போட்டோங்கிறதே மறந்துட்டோம். நம்ம அந்தளவுக்கு ஹெவி ஒர்க்காக இருந்ததுனால நம்ம விட்டுட்டோம். சரிங்களா? அதனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக போட்டுருவோம். சரிங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பும் ஆதரவும் தேவைங்க. உங்களை நம்பி தான் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு 1000 சப்ஸ்கிரைப் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக அதுக்கப்புறம் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.